அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே எந்த சைக்கிள் இருந்தால் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு சிந்தனைக்காக மட்டும்தான் போடுறாங்க, சிந்தித்து செயல்படுங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. சரி, நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஜனவரி 12 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சாச்சு. யாருக்காவது நான் மெசேஜ் பண்ணி வரலனாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க, ரூல் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி அதனுடைய லெவல்ஸ் இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் பண்றவங்க நம்ம ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கறதோட சரிங்க, இதை நான் பண்றதில்ல. ஏன்னா அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு தொழில் பண்றவங்க ஜீரோன்னு தெரிஞ்சு ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க. அதனால நான் அதை சொல்லி கொடுக்கறதோட சரி. ஆனா நம்ம ரூல் என்னவோ அது எப்படி நடக்கும், எப்படி இன்ஸ்டன்டா என்ன ஆகும்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ரூலை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. 0 to 0 கால். ஓகேங்களா? அந்த ரூல் மஸ்ட். எப்போ என்ன விலையில் எடுக்கணும், எங்க என்ன டைம்ல புக் பண்ணணும், எல்லாமே அது ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். ஃபின் நிஃப்டி 23,500 கால் 102 ரூபாய்க்கு மேல இருந்தா பின் நிஃப்டி ஏற ட்ரை பண்ணும். 102 ரூபாய்க்கு கீழே இருந்தா இறங்க ட்ரை பண்ணும். ஃபின் நிஃப்டி டவுன் சைடு 102 ரூபாய்க்கு கீழே. இப்போ நல்லா கவனிங்க, இதற்கு கீழேயே இருக்கும் வந்துருச்சுன்னா ஃபின் நிஃப்டி ஏற ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்றதுக்கான விடை இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரியில நிறைய உங்களால கற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, எக்ஸ்பைரி டேல சூப்பரா புரியும். மார்க்கெட் அவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஆனா அடுத்தது இங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லும். அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். சார் 102 ரூபாய்க்கு கீழே இருந்தாக்கல பிலோல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு தானே சார் அப்படின்னு. எஸ், அது என்ன 102 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு அங்க இருந்து ஏற ட்ரை பண்ணும். அந்த ஏன்னா அங்க ரிவர்சல் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு புள்ளியில இருந்து ஒரு குறிப்பிட்ட விலை போயிட்டு அது எய்தர் ரிவர்சல் ஆகணும் எய்தர் ஆகும். அதே கீழே வந்தா ஒரு புள்ளியில இருந்து ரிவர்சல் ஆகணும் எய்தர் டவுன். அந்த இடத்துல டிசிஷன் எடுத்தே ஆகணும். அதே போலதான் அடுத்து இன்னொரு லெவல், அந்த குறிப்பிட்ட லெவல் 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட்னாலும் எப்படி அது ஏறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்குறது எப்படி இறங்குன்ற அந்த மேக்ஸ் கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஃபின் நிஃப்டிக்கு. நிஃப்டி 23,600 புட்டு 142 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நிஃப்டி அப் சைடு, 142 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் நிஃப்டி டவுன் சைடு. அப்போ அது வரைக்கும் என்னங்க, அந்த புள்ளி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் டைரக்ஷன் மாத்தவே மாத்தாது. அதுக்கு இடையிலேயே தான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கணும். அந்த புள்ளியில தான் உங்க டிசிஷன் எடுக்கணும். அந்த புள்ளியே வரல சார், நான் என்ன சார் பண்றது, தவிர்த்துடுங்க. சேஃப்ல நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அவங்களுக்கு எந்த சைக்கிள், அவங்க இந்த சைக்கிள் வச்செல்லாம் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு அது தெரியாது, விட்டுருங்க, தவிர்த்துடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? தெரியாம யாரும் யூடியூப்ல கொடுக்கறதோ நம்ப கூடாதுன்னு நான் சொல்லக்கூடியவன், இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்கறதையும் தான் யாரோ சொல்றாங்கன்றதை நம்பி நம்ம பணத்தை முதலீடு பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதை கேட்டாலும் பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட் ஆயிடுச்சு. சில நாள் எனக்கு ஒர்க் ஏதாவது இருந்தாங்களோ இந்த மாதிரி டிலே ஆயிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.